You turn to John 20. யோவான் 20ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்புவீர்கள் என்றால், You know, I believe I think Mary Magdalene was there when Jesus chose the 12 disciples. நான் நம்புகிறேன் இயேசு கிறிஸ்து அந்த 12 சீஷர்களை தெரிந்தெடுத்த பொழுது மகதலேனா மரியாள் அங்க இருந்திருக்கலாம் என்று. I don't know for sure, but I think she may have been there. நான் நிச்சயமா எனக்கு தெரியாது, ஆனால் ஒருவேளை இருந்திருக்கலாம் என்று நம்புகிறேன். And we read that when Jesus picked his disciples in Mark 3 that there was a lot of people and he picked 12. ஆண்டவர் மார்க் 3ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் அநேகர் இருந்தபொழுது அவர்களிருந்து அவர்கள் அந்த சீஷர்களை தெரிந்து கொண்டார். And there were many people who were not picked. அநேகர் தெரிந்து கொள்ளப்படவில்லை. What if you were in that crowd and Jesus picked 12 and he didn't pick you? ஒருவேளை நீங்கள் அந்த கூட்டத்திலிருந்து ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டார், உங்களை தெரிந்து கொள்ளவில்லை என்றால். We're not told about many of them. அநேகரை பற்றி நமக்கு சொல்லப்படவில்லை. But we're told about one person who was not the 12. ஆனால் ஒரு நபரை பற்றி சொல்லப்பட்டு அந்த 12 பேரில் ஒருவர் அல்ல. Followed Jesus all the way from Galilee. கலிலேயாவிலிருந்து எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர். In fact, in Matthew 27 verse 55, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே you read in verse 56 that Mary Magdalene was there. 56ஆம் வசனத்திலே மகதலேனா மரியாள் அங்க இருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. And in verse 55 it says that she had followed Jesus from Galilee while ministering to him. இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரை பின்தொடர்ந்து வந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So in Galilee when Jesus picked the 12, கலிலேயாவிலே இயேசு கிறிஸ்து அந்த 12 பேரை தெரிந்து கொண்ட பொழுது Mary was not picked. மரியாள் தெரிந்து கொள்ளப்படவில்லை. So what did she do? அவள் என்ன செய்தாள்? I think most of the others who were not picked, அநேகர் தெரிந்து கொள்ளப்படாத அநேகர் said, Jesus didn't pick me. I'm going to leave him. ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் விட்டு போக போகிறேன். Why he only picked his favorites, partial, he didn't pick me. அவர் பிடித்தவர்களை பட்சபாதம் உள்ளவராய் அவர்களை மாத்திரம் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. Maybe you compare yourself with others and think about somebody else has more of a gift or has looks or whatever. நீங்கள் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்து அவர்களுக்கு இருக்கிற வரங்களை வைத்தோ அவர்கள் என்னை விட அழகா இருக்கிறார்கள் என்று ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார். Mary Magdalene said, "Okay Lord, you didn't pick me." ஆனால் மகதலேனா மரியாள் சொன்னாள், ஆண்டவரே சரி, என்னை நீ தெரிந்து கொள்ளவில்லை. But that doesn't stop me from following you. ஆனால் அது உம்மை பின்பற்றுவதிலிருந்து என்னை நிறுத்தப் போவதில்லை. You said 12 can come with you. அந்த 12 பேர் உம்மோடு கூட வரலாம் என்று சொன்னீர். I can come in the back, right? ஆனால் நான் அதற்கு பின்பாக நான் உங்களை பின்பற்ற முடியும். You cannot stop me from still following you. நான் உம்மை தொடர்ந்து வருவதை நீ நிறுத்த முடியாது. Is that your heart today, dear brothers, dear sisters? அருமையான சகோதர சகோதரிகளே, இது உங்களுடைய இருதயமா இருக்கிறதா? Mary Magdalene is a wonderful example for you sisters. மகதலேனா மரியாள் ஒரு அருமையான முன் உதாரணமாக இருக்கிற சகோதரிகளே. And for us brothers. சகோதரர்களாய் நமக்கும். Because there may be many things God doesn't allow you to have in life. அநேக காரியங்கள் நீங்கள் வைத்துக் கொள்ளும்படி தேவன் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பதில்லை. He may bless somebody else more than you. மற்றவர்களை உங்களை விட அதிகமாக ஆசீர்வதித்திருக்கலாம். He may give a gift to somebody else more than you. உங்களை விட அதிகமான வரங்களை மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். What will you do? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? You sit there and complain, Lord, why didn't you give me the gift? உட்கார்ந்து குறை சொல்ல போகிறீர்களா, எனக்கு ஏன் இந்த வரங்களை தரவில்லை என்று? Why didn't you make me like that sister or like that brother? அந்த சகோதரனை போல அந்த சகோதரியை போல ஏன் என்னை மாற்றவில்லை என்று சொல்ல போகிறீர்களா? What God gives you or doesn't give you doesn't stop you from following him. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ கொடுக்கவில்லையோ அதை பொறுத்து அது நீங்கள் அவரை பின்பற்றுவதில் உங்களை தடுக்க போவதில்லை. She followed him all those years all the way to the cross. அந்த வருடங்கள் எல்லாம் சிலுவை வரை மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார். In fact, most of the 12 ran away and weren't there at the cross from what we know. சொல்லப்போனால் நாம் பார்க்கிறபடி அந்த 12 பேர் அநேகர் சிலுவையில் அறையப்படும் பொழுது அங்கு இல்லை. But Mary Magdalene, who was not picked, was there. ஆனால் தெரிந்து கொள்ளப்படாத அந்த மரியாள் அந்த இடத்தில் இருந்தாள். She said, Lord, you love me so much. ஆண்டவரே, நீர் என்னை அதிகமாய் நேசித்திருக்கிறீர். You looked at me that day when I was full of demons and you said, you are mine to me. அந்த நாளிலே நான் பிசாசு பிடித்திருந்த நாளிலே என்னை நீர் பார்த்து நீ என்னுடையவள் என்று சொன்னீர். And you cast out those demons from me. என்னிடத்திலிருந்து அந்த பிசாசுகளை துரத்தினீர். You purchased me. என்னை நீர் விலை கொடுத்து வாங்கினீர். I belong to you, Lord. நான் உமக்கு சொந்தமானவள். Whether you choose me or don't choose me, what you give me or don't give me, I am yours. ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொள்ளாலும் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் எனக்கு நீர் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் நான் உம்முடையவள். Wherever you go, I'll go. நீர் எங்கு போனாலும் நான் வருவேன். I am yours. I just want to be near where you are. ஆண்டவரே, நான் உம்முடையவள், நீர் எங்க இருக்கிறீரோ உம்மோடு நான் நெருங்கி இருக்க விரும்புகிறேன். Let's go to John chapter 20 now. யோவான் 20ஆம் அதிகாரத்திற்கு நாம் போவோம். You know who was the first person that Jesus showed himself to
after he was raised from the dead. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு முதலாவது தன்னை காண்பித்த நபர் யார் தெரியுமா? Of all the people in the whole world, in the history of the world, the first person to see the resurrected Jesus. இந்த உலகத்தின் முழு வரலாற்றிலே இல்ல எல்லா மனிதர்களை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது அவரை சந்தித்த முதல் நபர். This woman who had lived such a sinful life that 7 demons had come inside of her. இந்த ஸ்திரீ அவ்வளவு மோசமான பாவமான வாழ்க்கை வாழ்ந்ததினாலே 7 பிசாசுகள் அவளுக்குள் இருந்தது. She may have set the record for the most number of demons in one person. ஒரு நபருக்குள் இவ்வளவு அதிகமான பிசாசுகள் எடுத்துக்கான ரெக்கார்டை அவள் செய்திருக்கலாம். This is the one to whom Jesus showed himself first after he was raised from the dead. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு இப்படிப்பட்ட நபருக்கு தன்னை முதலாக வெளிப்படுத்தினார். As an example for any of you who feel like you are the worst sinner. ஒருவேளை நீங்கள் இருக்கிற யாராவது நான் மோசமான பாவி என்று நினைத்திருந்தால் உங்களுக்காக அதை ஆண்டவர் செய்திருக்கிறார். Any of you feel like, Lord, I don't deserve this. ஆண்டவரே நான் இதற்கு பாத்திரவான் அல்ல என்று நினைக்கலாம். But have you seen the love of Christ so fully? ஆண்டவருடைய அன்பை முழுவதுமாய் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? Have you known his love so deeply? அவருடைய அன்பை ஆழமாய் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? Have you said, Lord, I don't care what you give me or don't give me, I am going to follow you. ஆண்டவரே நீர் எதை கொடுக்க போகிறீரோ எதை கொடுக்கவில்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் உம்மை பின்பற்ற போகிறேன். You can choose all those other people to give them a ministry, Lord. ஆண்டவரே நீர் அவர்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கலாம். I know you cannot stop me from following you. ஆனால் ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுவதில் நீர் என்னை தடுக்க முடியாது. Even if you make me stand 1 mile back, Lord, I'm going to follow you. ஆண்டவரே ஒரு மைல் தூரம் என்னை நிற்க சொன்னாலும் நான் உம்மை பின்தொடர்ந்து வரப்போகிறேன். Remember that lady who Jesus said, how can I give the food to the dogs? அந்த ஸ்திரியை குறித்து நினைத்து பாருங்கள். அந்த எஜமானுடைய அப்பத்தை எப்படி நான் பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். What would you say if Jesus said, I cannot give the food to you because I don't give food to the dogs? ஆண்டவர் உங்களை பார்த்து நான் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? Would you get offended and say, Lord, how dare you call me dog? மனத்தாங்கல் அடைந்து என்னை பார்த்து நாய் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? What did she say? அவள் என்ன சொன்னாள்? Okay, Lord, I'm a dog. ஆண்டவரே நான் சரி நான் ஒரு நாய் தான். Can you give me 1 crumb? ஆனால் மேஜிலிருந்து ஒரு துணிக்கை எனக்கு கிடைக்குமா? Even the dogs are allowed to sit near the table. அந்த நாய்களுக்கு கூட அந்த மேஜையின் கீழே உட்காருவதற்கு அனுமதி இருக்கிறது. They cannot sit at the table, they sit on the ground. மேஜையின் மேல் அவைகள் உட்கார முடியாதன கீழே உட்கார முடியும். This was the attitude Mary Magdalene had. இப்படிப்பட்ட மனப்பான்மை தான் மகதலேனா மரியாளுக்கு இருந்தது. Lord, I don't care what you do for me, don't do for me, what you call me, what you don't call me. ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செய்ய போகிறீர், என்ன செய்ய கொடுக்கவில்லையோ அல்லது என்னை அழைத்தீரோ அழைக்கவில்லையோ, I just want to be near you. நான் உம்மோடு நெருங்கி இருக்க விரும்புகிறேன். And then she saw him die. அவர் மரிப்பதை அவள் பார்த்தாள். And she said, okay, he is dying, I still just want to be near him. அவர் மரிக்க போகிறார், ஆனாலும் நான் அவரோடு கூட நெருங்கி இருக்க போகிறேன். Then they buried him. அவரை அடக்கம் பண்ணினார்கள். And she said, I still just want to be near him. அப்பொழுதும் நான் அவரோடு கூட இருக்க போகிறேன் என்று விரும்பினாள். And she came to the tomb. அந்த கல்லறைக்கு வருகிறாள். In John 20 verse 1. யோவான் 20 அதிகாரம் 1ஆம் வசனம். She came early in the morning. அதிகாலையிலே அவள் எழுந்து வருகிறாள். Everybody else, Jesus is dead, no more following him. இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், இப்பொழுது நான் யாரை பின்பற்ற போகிறேன்? But for Mary, she said, that's not enough. ஆனால் மரியாளுக்கு அது போதாது. I've given everything to this man. இந்த மனிதனுக்கு என்னுடைய எல்லாவற்றையும் நான் கொடுத்திருக்கிறேன். He is everything to me. இவர் எனக்கு எல்லாமாய் இருக்கிறார். I just want to take care of his dead body. அவருடைய மரித்த சரீரத்தை நான் பராமரிக்க போகிறேன். She didn't know that he had risen. அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அவளுக்கு தெரியாது. And she came and saw the empty tomb. அந்த காலியாய் இருந்த கல்லறையை அவள் பார்க்கிறாள். And you know the rest of the story. அதற்கு பிறகு நடந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். She went and told Peter and John. பேதுரு யோவானிடத்திலே போய் சொல்கிறாள். They came and they looked in the tomb and saw it's all empty. அவர்கள் உள்ளே போய் எல்லாம் பார்க்கிறார்கள், எல்லாம் வெறுமையாக இருந்தது. And then they left. அவர்கள் திரும்பி போய் விட்டார்கள். Then it says Mary, verse 11, 11ஆம் வசனத்திலே she couldn't leave. அவளால் போக முடியவில்லை. Peter and John saw the empty tomb. Oh, it's empty. Okay, let's go back. I got something to do. பேதுரும் யோவானும் அந்த வெறும் கல்லறை பார்த்துவிட்டு அது காலியாக இருக்கிறது, நான் வேறொரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று போய் விட்டார்கள். But Mary said, Lord, I followed you my whole life now. ஆண்டவரே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உம்மை பின்பற்றினேன் என்று மரியாள் சொன்னாள். These last few years you have all been I can think about. இந்த கடந்த சில வருடங்கள் என்னுடைய நான் நினைத்ததெல்லாம் நீர் மாத்திரமே. I came here, I don't know what to do. Where can I go? ஆண்டவரே நான் இங்க வந்து விட்டேன், நான் எங்கே போவது என்று எனக்கு தெரியவில்லை. She was standing outside the tomb weeping, and so as she wept, she stooped and looked into the tomb. மரியாள் கல்லறை நெருங்கே வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அவள் அப்பொழுது அழுது கொண்டிருக்கையில் குனிந்து கல்லறைக்குள் பார்க்கிறாள். And now Peter and John looked in the tomb, didn't see anything.
பேதுரும் யோவானும் உள்ளே பார்த்தபொழுது கல்லறைக்குள் ஒன்றையும் பார்க்கவில்லை. Mary looked in the tomb and she saw two angels. ஆனால் மரியாள் அதே கல்லறைக்குள் பார்க்கிறாள், இரண்டு தேவதூதர்களை பார்க்கிறாள். Why did she see what they didn't see? ஏன் அவர்கள் பார்க்க முடியாததை அவள் பார்க்க முடிந்தது? She didn't have anywhere else to go. ஏனென்றால் அவளுக்கு போவதற்கு வேறு இடமில்லை. And later on they said to her, "Woman, why are you weeping?" அந்த பிற்பாடு சொல்லப்படுகிறது, ஸ்திரீயே நீ ஏன் அழுகிறாய் என்று. She said, "They have taken away my Lord and I don't know where they have laid him." அவர் சொன்னார், என்னுடைய ஆண்டவரை அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், எங்கே வைத்திருக்கிறார்கள் எனக்கு தெரியாது. I just want to see Jesus. நான் இயேசுவை பார்க்க வேண்டும். Even if this is the last time, I want to see him one more time. கடைசி முறையா இருந்தாலும் ஒரு முறை அவரை நான் பார்த்து விட வேண்டும். And then she turned around and saw Jesus standing there. அவள் திரும்பி பார்த்தபொழுது இயேசு கிறிஸ்து அங்கே நின்று கொண்டிருக்கிறார். And did not know it was Jesus. அது இயேசு கிறிஸ்து என்று அவளுக்கு தெரியாது. She thought it's some gardener. ஏதோ ஒரு அந்த தோட்டக்காரன் நினைத்தாள். Maybe her eyes were so full of tears and she was just her head in her hands. அவளுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரினால் நிறைந்து தன் கைகளால் ஒருவேளை மூடி இருக்கலாம். Some man is standing next to me. I don't know who he is. ஏதோ ஒரு மனிதன் நிற்கிறார், அந்த மனிதன் யார் என்று எனக்கு தெரியாது. And she's saying, I just want to see Jesus. நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். Verse 16. 16வது வசனம். Jesus said to her, Mary, Yes. I have called you by name. மரியாளை நோக்கி இயேசு கிறிஸ்து, மரியாளே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். You see the calling by name that Jesus gave Mary. அந்த பேர் சொல்லி அழைத்து மரியாளே என்று அவரை கூப்பிடுகிறார். My dear brothers and sisters, I believe you heard Jesus calling you by name. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை பேர் சொல்லி அழைத்ததை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். This isn't a one-time thing. ஆனால் ஒரு முறை மாத்திரம் நடக்கிற காரியம் அல்ல. Jesus called Mary and set her free from the demons. இயேசு கிறிஸ்து மரியாளை அழைத்து பிசாசுகளிலிருந்து விடுதலை கொடுத்தார். But she continued to follow Jesus. ஆனால் அவள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினாள். She said, Lord, I heard you call me by name yesterday. I want to hear you call me by name today. ஆண்டவரே, நேற்று என்னுடைய பெயரை சொல்லி நீர் அழைத்தீர், ஆனால் இன்று நான் திரும்ப அதை கேட்க விரும்புகிறேன். Tomorrow, Lord, I just want to hear you call me by name. ஆண்டவரே, நாளை தினத்திலே நீர் என்னை பேர் சொல்லி அழைப்பதை நான் கேட்க விரும்புகிறேன். And after Jesus rose from the dead, he sees her and he says, you are still Mary that I call my name. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு மரியாளை பார்த்து சொல்கிறார், நான் பேர் சொல்லி அழைத்த அந்த மரியாள் நீதான். Nobody had seen Jesus raised from the dead yet. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது இதுவரை யாரும் பார்க்கவில்லை. This woman full of 7 demons once upon a time. இந்த ஸ்திரீ ஒரு காலத்திலே 7 பிசாசுகள் அவளுக்குள் இருந்தது. Wretched sinner. பயங்கர மோசமான ஒரு பாவி. Gave up her whole life and gave it to Jesus. எல்லாமே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இயேசு கிறிஸ்து கொடுத்தாள். Good for nothing. தன்னுடைய வாழ்க்கைக்கு எதற்கும் பிரயோஜனமற்றவள். This is one of the last times we read about her. இந்த கடைசி முறை அவளை பற்றி நாம் வாசிக்கிறோம். We know how Peter died, how James died, how John died. எப்படி பேதுரு மரித்தார், எப்படி யோவான் மரித்தார், எப்படி யாக்கோபு மரித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். We don't know anything else about Mary of Magdalene. ஆனால் மகதலேனா மரியாளை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. But she saw Jesus. ஆனால் அவள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தாள். I believe one day in heaven we'll see how God used this simple sinful woman. நாம் பரலோகத்திலே ஒரு நாள் பார்ப்போம் என்று நம்புகிறோம், எப்படி ஆண்டவர் இந்த எளிமையான பாவியான இந்த ஸ்திரியை பயன்படுத்தினார் என்று. And then you read in verse 18, as soon as Jesus went away, she ran to the disciples. இங்கே 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து போன பிறகு அவள் சீஷரிடத்திலே ஓடி போகிறார். I have seen the Lord. நான் ஆண்டவரை பார்த்தேன். That's different from her having seen the Lord before. அதற்கு முன்பாய் ஆண்டவரை அவள் பார்த்ததை விட இது வித்தியாசமானது. We began this conference by hearing that the intimacy of the Lord is for those who fear him. இந்த கான்ஃபரன்ஸை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த நெருக்கமான உறவு அவருக்கு பயப்படுகிறவருடையது என்று சொன்னேன். Let's end this conference with knowing that the intimacy of the Lord is also for those who follow him. அதே போல இந்த கான்ஃபரன்ஸை முடிக்கும் பொழுது ஆண்டவருடைய இந்த நெருக்கம் யாருடையது என்றால் அவரை பின்பற்றுவர்களுடையது. You follow Jesus every day. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை You பின்பற்றுங்கள். simply say, Lord, today I want to hear you call me by name. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் என்னை பேர் சொல்லி அழைக்க வேண்டும். And he will show you things that many others never get to see. மற்றவர்கள் பார்க்க முடியாத அநேக காரியங்களை அவர் உங்களுக்கு காண்பிப்பார்.